ஏனென்றால் நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக டக்கு டக்குன்னு யாரும் அதிகமா பேச விடாம அவர் வேலை செஞ்சார். அப்ப அதனால என்னன்னா நிறைய பாட்டுகள் கிடைச்சது. அதே சமயத்துல அனாவசியமான சத்தங்கள் குறைந்தது. இந்த மாதிரி ஒரு நாகரிகமாக நடந்தது நான் பார்த்ததில்லை. அதனால இவர்களுடைய சேவையை நாம் பாராட்டு. நாம் உண்மையிலே நாங்கள் ஏதாவது எங்கே பக்கம் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் நீங்கள் அதெல்லாம் அரவணைத்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவர்கள் அத்தனை பேர்த்தையும் சில பேர் பாட தெரியாத கூட வந்தார்கள், அவர்களை பாட வைத்தீர்கள். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னும் சொல்ல போனா சார் பத்தி இன்னும் எவ்வளவு சொல்லலாம். என் தங்கை என் தங்கை இதை பார்த்தோடனே எனக்கு என் தங்கை நினைப்புதான் இருந்தது. கிட்டத்தட்ட 2 பேரும் பார்த்தா 2 பேரும் மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் என்னுடைய கூட பிறந்த தங்கையை பார்ப்பது போல அந்த உணவு அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு அது ஏற்படும். அதனால அது மாறாத பாசம். நீங்கள் உங்களுடைய மகத்தான பணி, இதனுடைய வெற்றியின் ரகசியம் தான் உங்கள் வெளிநாடு போய் அங்கேயும் போய் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இங்கு பயிற்சி தான். அதனால உங்களை பாராட்டுவதில் நமது அனைவரும் சார்பாக பாராட்டு. Thank you very much. இல்ல இருவரும் இணையும் பிரிந்திருக்க அதனால பெருசாவே எடுத்தோம். Thank you very much. Okay, thank you. பாலராஜ் சார் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது நான் வேற ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அதிகமா பாடினது மதுரை ஸ்கூல்ல தான். எனக்கு இன்னொரு பெரிய இது பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு வேள்வி பாத்தீங்கன்னா அண்ணா அன்னைக்கு அவங்களோட ஊருக்குலாம் போகும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என் அண்ணன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு 4 பேர் எனக்கு சிஸ்டர்ஸ். இதுல ஒரு 5வது சிஸ்டர். இவர் பாத்தீங்கன்னா டவுன் டு எர்த் சாம்பியன். ஸோ இவரோட ஃபாரின் ட்ரிப் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக, எங்களோட உடன்பெறா இவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. தேங்க்யூ. பக்கத்துல வாங்க. தேங்க்யூ வெரி மச். அதாவது இந்த ஸ்மியூல் ஆப்ல வர்றப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப் தான் நம்மளா பாடிட்டு இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மீட்ல ஒரு 4000 பாடலுக்கு மேல பாடியிருக்காங்க. நிறைய பேர் மாறி மாறி பாடி எல்லாமே பாடியிருக்காங்க. எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். இவ்வளவு பேர் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆப்லயும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணவே முடியாது. என்னதான் நம்ம Facebookல வாட்ஸ்அப்ல எல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி அதுல கிடைக்காது. அதனால இதை தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம் அடுத்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாட்டெல்லாம் சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. சீக்கிரம் அடுத்த பாட்டுக்கு ரெடியா யார் சொல்றீங்களோ அவங்க அடுத்த பாடிங்க. இதுதான் பொறாமப்படுறாங்க. ஹலோ டெஸ்டிங். தம்பி என் போன் எங்க அங்க இருக்குடா. சீக்கிரம் அடுத்த பாட்டு நீ பாடு. இப்ப நான் பாடுறேன்.